இன்றைக்கி நாங்கள் அரைக்கீரை போட்டு ஒரு குழம்பு வைக்கலான்ட்டு அரைக்கீரை, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு 3ம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையானது ஓரளவுக்கு ஒரு 2 பிடி அரைக்கீரை எடுத்துக்கோங்க. ஒரு 4 உருளைக்கிழங்கு, ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதில் மீடியம் சைஸு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் கொஞ்சம் புளியும் கடைசியாக கொஞ்சம் தேங்காயும் இதில் சேர்க்க வேண்டியது வரும். சரிங்களா? இதெல்லாம் இன்னும் வாஷ் பண்ணி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அரைக்கிற கொஞ்சம் பொடியானதாக பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு. இது அப்படியே போட்டுடலாம், ஏன்னா இது குட்டி குட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உருளைக்கிழங்கு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கூட இஞ்சி துண்டும், ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட சேர்க்கணும். அந்த பக்கம் கேஸில் நான் சின்ன பேன் வச்சுட்டேன். இதுக்குன்னு இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இது நானே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி சின்னதாக அரைஞ்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக, கீரை அலசி எடுத்துக்கிட்டேன், உருளைக்கிழங்கு தோல் எடுத்து அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் நான். இது கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுக்கின்னு, அடுத்து தேங்காய். இது இவ்வளோ எடுக்க போகிறல, ஒரு 2 பத்தை மட்டும் தேங்காய் எடுத்துக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம், கொஞ்சமாக போதும் எண்ணெய். என்கிட்ட சின்ன சின்ன வெங்காயம் இருந்தது, அதனால் நான் வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன், குட்டியாக இருக்கிறதுனால. எண்ணெய் வதக்கிட்டோம். தக்காளி ஒரு வதக்கிட்டு நம்ம இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். நம்ம பேன் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு கடுகு போடக்கூடாது, ஒரே ஒரு லவங்கம், சோம்பெல்லாம் போடாதீங்க, ஒரு லவங்கம் போதும். இது எங்கள் அம்மா வைப்பாங்க, சின்ன வயசில் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அரைக்கீரை, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போட்டு சூட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. இது கூட அப்பளம் பொரிச்சு வைப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, அதனால் இன்றைக்கி உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கலான்றதுக்காக லவங்கம் போட்டுட்டு இந்த தூக்க போட்டுக்கலாம். அப்படியே சும்மா எண்ணெயில் அப்படியே, ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் இதை வதக்கி எடுத்துட்டோம்ல, அதனால் சும்மா ஜஸ்ட் இப்படி பண்ணி கொடுத்துட்டா போதும். நெக்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு, இது சும்மா ஒரு எண்ணெயில் நீங்கள் ஒரு வதக்கினா போதும். ஏன்னா நம்ம அடுத்து குக்கர் இது 3 விசில் விட போகிறோம். ஒரு வெங்காயம் 2 விட்டுட்டு இந்த மாதிரி வதக்குங்க. இது கூடயே அரைக்கீரை போட்டுருங்க. சரிங்களா? இதாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய் பொடி, உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க.
இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயிலே வந்து நீங்கள் பண்ணிட்டாதான் கொஞ்சம் அந்த மிளகாய் பொடி ஸ்மெல்லு வராமல் இருக்கும். எண்ணெயிலே போட்டு பரட்டி எடுத்துருங்க எல்லாத்தையும். மிளகாப்பொடி போதுமான்னு பாருங்கள், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்காக வரணும்னா. அதனால் காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாங்க. உப்பு காரம் இதெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான். உப்பு எல்லாம் ஒரு பரட்டி எடுத்து தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை மூட வேண்டியதாங்க. 2 விசில் இல்லை 3 விசில். புது குக்கர்னால் 2 விசில் நல்லா வெந்துடும். இல்லைன்னா 3 விசில் விட்டுடுங்க. நல்லா உங்களுக்கு காயெல்லாம் வெந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் புளி ஊற்றி தேங்காய் ஊற்றிட்டு இறக்கிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. கீரை மட்டும், கீரை பெரிய விஷயம் இல்லைங்க. கீரை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் ஆஞ்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபுல் ஃப்ளேம் வச்சு விட்டுடலாம். டீ ஃபுல்லாக வச்சுட்டு விசில் போட்டு விட்டுடலாங்க. அவ்வளோதான். சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. கூட நல்லா வெந்திருக்கு. கீரை பாருங்க, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. சரி, இது கூட கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான புளி பார்த்து ஊற்றிக்கோங்க. புளி ஜாஸ்தி ஆகிடும்போது நான் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டேன். இது ஒரு கொதி வந்தவுடனே நம்ம தேங்காய் ஊற்றிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சுங்க. நல்லா புளி தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்லோவாக வச்சுட்டு அடுத்து தேங்காய் ஊற்றி இறக்கிடலாம். இப்போ தேங்காய் ஊற்றிடலாங்க. அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோம்னா அப்போ பவுலில் மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா வந்துருக்கு பாருங்க. இது வந்து கீரை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சின்னதாக அரைக்கீரை பார்த்து எடுத்துக்கோங்க. பெரிய கீரைனா கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தி தெரியும் இல்லையா? முத்தனை கீரை நல்லா இருக்காது. அதான் சின்னதாக பொடியாக இருக்க கீரையாக பார்த்து ஆஞ்சி எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.